ஸோ இந்த பயிற்சியோட லாஸ்ட் சம் இதுவும் நமக்கு என்னது நிரூபிக்கிற சம் தான். இப்போ நமக்கு sin 2 தீட்டான ஃபார்முலா என்னது 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ இந்த இன்ட்டு 2 இங்கிட்டு டிவைட்ல கொண்டு வந்துடும் sin 2 தீட்டா பை 2. அப்போ நமக்கு என்ன இருக்கும் sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த பை 2வை 1/2ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ எப்படினாலும் நமக்கு இன்ட்டுல இருக்கிறதால பை 2 தான் வரப்போகுது. ஈக்குவல் டு sin தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இதே தான் இந்த சம்ல 32√3 sin pi by 48 cos pi by 48 cos pi by 24 cos pi by 12 cos pi by 6. இப்போ இதுல இந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது நமக்கு எப்படி இருக்கு? இந்த sin தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்கு, அதாவது தீட்டா சேமா இருக்கு. தீட்டா வந்து pi by 48. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/2 sin 2 தீட்டான்னு எழுதலாம். ஈக்குவல் டு 32√3 இன்ட்டு 1/2 இன்ட்டு sin 2 இன்ட்டு pi by 48. அடுத்து மீதம் இருக்கிறத எழுதலாம். cos pi by 24 இன்ட்டு cos pi by 12 இன்ட்டு cos pi by 6. இப்போ இந்த 2வும் 48ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 24. அப்ப 32√3 இன்ட்டு 1/2 இன்ட்டு sin pi by 24 இன்ட்டு cos pi by 24 இன்ட்டு cos pi by 12 இன்ட்டு cos pi by 6. இப்போ நம்ம அடுத்து இந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு எப்படி இருக்கு? தீட்டா ஈக்குவல் டு pi by 24. இதே ஃபார்முலா அப்படிதான். ஈக்குவல் டு 32√3 இன்ட்டு 1/2 இன்ட்டு ஸோ 1/2 sin 2 இன்ட்டு pi by 24 cos pi by 12 இன்ட்டு cos pi by 6. ஸோ 2 24 கேன்சல் பண்ணோம்னா 12. equal to 32√3 into 1/2 into 1/2 into sin pi by 12 into cos pi by 12 into cos pi by 6. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த இதை எடுத்துக்கிறோம். இங்க தீட்டா நமக்கு என்னது pi by 12 equal to 32√3 into 1/2 into 1/2 into 1/2 sin 2 into pi by 12 into cos pi by 6. So 2 12 cancel பண்ணோம்னா 6. 32√3 into 1/8 நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin pi by 6 into cos pi by 6. So next நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்ப இங்க நமக்கு தீட்டா வந்து என்ன இருக்கு pi by 6. So 32√3 into 1/8 into 1/2 into sin 2 into pi by 6. So cancel பண்ணா 3. இப்போ 32√3 into 1/8 into 1/2 into sin pi by 3. sin pi by 3 னா என்னது 180 by 3. So sin 60 degree. sin 60 டிகிரிக்கு நமக்கு மதிப்பு என்னது 32√3 into 1/16 into √3 by 2. இப்போ இங்க என்ன வரும் 32 into √3 into √3 into 1/16 into √3 by சாரி இந்த 16 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 32. ஸோ 32 கேன்சல் ஆயிடும். இப்போ லாஸ்டா நமக்கு என்ன இருக்கு √3 கரெக்ட். இப்போ இது வந்து 32 into √3 into √3 by 32. ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 32 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க நம்ம √3 into √3 3. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்னது நமக்கு 3.
லாஸ்டா நம்ம நிரூபிக்கப்பட்டது.